சார், இப்போ இந்தியாவில் 7 கட்ட தேர்தலும் முடிஞ்சிருச்சு. ஓரளவு நீங்கள் கருத்து கணிப்பு எடுத்திருப்பீங்க. அடுத்த பிரதமர் யார்? புள்ளி விவரமாக ஒரு கருத்து கணிப்பை எங்களோட வியூவர்ஸ்க்காக சொல்லுங்கள். ஓரளவு அது வந்து நீங்கள் சொல்கிற இது வந்து நம்ம சட்டமன்ற தேர்தலே பார்த்துருக்கோம். நீங்கள் சொன்ன கருத்து கணிப்பு வந்து ஒரு 90% வந்து கரெக்டாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கருத்து கணிப்பு இருக்குன்னு நம்ம நம்புகிறோம். யார் அடுத்த பிரதமர், எந்தெந்த மாநிலங்களில் யார் யார் அதிகமாக ஜெயிப்பா, அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். ரொம்ப சரியான கேள்வி. இப்போ வந்து நம்ம வந்து சொல்ல போகிறதுக்கு முன்னாடி ஒரு தகவலை சொல்லிட்டு போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு ஜூன் 1ஆம் தேதி வந்து எக்ஸிட் போல் தேர்தலுக்கு பிறகான கருத்து கணிப்புகளை வந்து எல்லா சேனல்களும் வெளியிட்டிருக்காங்க. அதாவது சேட்டலைட் சேனல். அதில் வந்து பலரும் வந்து ஏதோ ஒருத்தரை வந்து தூக்கி சொல்லணுங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு சொல்லியிருக்காங்களோங்கிற சில சந்தேகம் கூட வருது. சிலர் நடுநிலையாக வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக இந்த தமிழ்நாட்டு நிலவரத்தை நம்ம சொல்லிவிட்டு அப்புறம் இந்திய அளவில் போனோம்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து 39 இடங்கள், பாண்டிச்சேரி ஒன்று 40 இடம். இப்போ இந்த தமிழ்நாட்டு தேர்தல் எக்ஸிட் போல் நிலவரத்தை சொன்ன அந்த சேட்டலைட் சேனல் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக 39 இடம் தமிழ்நாட்டில் வந்துடும் அவங்களுக்கு தெரியுது. ஆனால் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, அப்படி சொல்லிடக்கூடாது அப்படின்னு அவங்க ஒருவேளை பயப்படுறாங்களோ அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன். ஒருவேளை யாருக்காகவோ அவங்க என்ன பண்ணுறாங்க, பயந்துக்கிட்டு 36 to 39 வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து பாருங்கள், 36 to 39 வரும்னு சொல்லிடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. சரி, அப்புறம் என்ன வரும்? பாஜக 1லேருந்து 2 வரும், அதிமுக 2லேருந்து 3 வரும், இப்படிலாம் சொல்கிறாங்களே ஒழிய இவங்க சொல்கிற அந்த 2, 3, 5, 3 அந்த திமுக 35ன்னு சொல்லணும். அப்படி அவங்க சொல்லலை. அதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு கணிப்பு என்னன்னா, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 39 இடங்கள்லையும் திமுக கூட்டணி மிக பிரம்மாண்டமான முறையில் வெற்றி பெறுது. அதில் சந்தேகமே இல்லை. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்பில் நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் சொல்லலாம், என்ன எக்ஸிட் போல்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? பெரிய பெரிய சேட்டலைட் சேனல்லாம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நபர்களை வச்சுக்கிட்டு அஞ்சு எடுக்கிறப்ப நீங்கள் ஒரு யூடியூப் சேனலில் இருந்துக்கிட்டு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நாங்கள் ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் என்ன பண்ணியிருக்கிறோம், சவால் விட்டு சொல்லியிருக்கிறோம், இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அது கிட்டத்தட்ட 95% சரியாக இருந்துச்சுங்கிறதா உண்மை. அதனால் நாங்கள் காலரை தூக்கி விட்டு சொல்கிறோம். இன்னொரு முறையில் கடந்த முறை, அதாவது ஏப்ரல் 2வது கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் முதல் கட்டம் முடித்து 2வது கட்ட தேர்தல் பார்லிமெண்ட் தேர்தல் நடக்கிறப்பவே நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருந்தோம். அந்த கருத்து கணிப்புலையும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இதை நீங்கள் வந்து பின்னாடி தேர்தலுக்கு பிறகு போட்டு பாருங்கள், 99% சரியாக இருக்கும், அதனால் அப்படி சரியாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் எங்களை பாராட்டுங்கன்னு சொல்லியிருந்தோம். சரிங்க, உங்களுக்கு எப்படி இவ்வளவு தகவல்கள்லாம் தெரியுதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு சாதாரண யூடியூப்பாக இருந்துக்கிட்டு உங்களால் எப்படி சொல்ல முடியுதுன்னா, இப்போ நாங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 39 இடங்கள், பாண்டிச்சேரி 40 இடங்களுக்கும் நாங்களே ஆளை போட்டு பல பிரிவுகளாக ஒரு 30 டீமை வச்சு அங்கே வந்து மக்கள்கிட்ட கேட்டு அவங்க சொல்லக்கூடியதை நாங்கள் அப்படியே நோட் பண்ணி அதை கூட்டி கழித்து சலித்து வந்த ரிசல்ட்டுகளை தான் கருத்து கணிப்பாகவும் சொன்னோம். இப்போ எக்ஸிட் போல்லையும் அப்படி எடுத்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டை தான் சொல்கிறோம். தமிழ்நாட்டில் நிச்சயமாக 39 இடமும் திமுக ஜெயிக்குது, திமுக கூட்டணிகள். அப்போ என்னங்க இந்த மற்ற இதெல்லாம் வரவே வராதாமீங்க? வரும். 2வது இடத்துக்கு சில கட்சிகளும் 3வது இடத்துக்கு சில கட்சிகளும் வரும். இதில் என்னென்னா, இந்த மற்ற சேனல் சொல்கிறாங்கல்ல, இந்த 36 to 39 இந்த 3 டவுட்டாக சொல்கிறாங்கல்ல, அந்த 3 டவுட்டுங்கிறது என்னன்னா, எங்கள் கணிப்புப்படி அந்த இடங்கள் வந்து அந்த வித்தியாசம் வந்து கம்மியாக இருக்கும். திமுக தான் வெற்றி பெறும், வித்தியாசம் கம்மியாக இருக்கும். இந்த கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி போன்ற 2 தொகுதிகளில் வித்தியாசம் கம்மியாக இருக்கும். இதில் வந்து ஒரு சில சேனல்கள் வந்து கோயம்புத்தூரை வந்து ரொம்ப தூக்கி பேசுனாங்க. சான்ஸே இல்லை ராஜான்னு சொல்லுவோம், அடித்து நாங்கள் சொல்லுவோம் திமுக கூட்டணி சூப்பராக ஜெயிக்குது. அப்புறம் அந்த பாண்டிச்சேரி ஒரு இடம் இருக்குங்கல்ல, அதில் எங்களுடைய அந்த எக்ஸிட் போல் கணக்குப்படி அந்த வெற்றி வித்தியாசத்துடைய எண்ணிக்கை ஒரு நெருக்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தும் அந்த திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் நம்ம நம்புகிறோம். இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். சரிங்க, இந்திய அளவில் 543 இடத்துல உங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. 543 இடத்துல பர்டிகுலராக அந்த பாஜக கூட்டணி எவ்வளோ வரும், காங்கிரஸ் கூட்டணி எவ்வளோ வரும்,
பாஜக காங்கிரஸ் ரெண்டு கூட்டணியிலையும் சேராம இருக்கிற அந்த மூன்றாம் தரப்பு அடுத்த ஒரு நிலையில இருக்கிற அந்த கட்சிகளுடைய அணி எவ்வளவு வரும் அப்படிங்கிற தகவல்கள்லாம் இப்போ நம்ம விரிவாக பேசுறதுக்கு முன்னாடி ஒரு கருத்துக்களை நம்ம சொல்லிட்டு உள்ள போனால் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறோம். அது என்னன்னா, கடந்த முறை 303 இடங்கள்ல அந்த பாஜக வெற்றி பெற்றது நமக்கெல்லாம் தெரியும். 303 இடங்கள்ல அவங்க வெற்றி பெற்று ஒரு தனிப்பெரும் மெஜாரிட்டியா ஆட்சி நடத்திட்டு வந்தாங்க. அப்பவே நம்ம சொன்னோம், இந்த 303 இடம்லாம் 2024 பாஜக வர முடியாது. அவங்க பாஜகவும் பாஜகவுடைய கூட்டணியும் 209 இடங்கள்ல தான் வரணும். எப்ப சொன்னோம்? நம்ம அப்ப சொன்னோம். இப்ப சொல்றோம் அதுவும் இல்லை. என்ன குண்டு போடுறோம்லாம் சொல்லாதீங்க. நம்ம யாருக்கும் சப்போர்ட் பண்ற ஆள் இல்லை, யார்கிட்டையும் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு பேசுற ஆள் கிடையாது. யாருடைய தயவும் நமக்கு தேவையில்லை, யாருடைய பகையும் நமக்கு தேவையும் இல்லை, வேண்டியதும் இல்லை. நம்ம ஒரு ஊடகம், அதுலேயும் நாளைக்கு வளர்ந்து வரணும், மிகப்பெரியதாக வரணும், நம்மளை இந்திய அளவில் மதிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கிறோம், மிக நேர்மையான முறையில் இயன்ற அளவு எங்களுடைய டீமை அனுப்பி எடுக்க முடிஞ்ச இடங்களில் டீமை அனுப்பி எடுக்கிறோம். டீமை அனுப்ப முடியாத இடங்களுக்கு அங்கே எங்களுடைய ஆதரவான நபர்களை வச்சு அவங்கள்ட்ட எப்படியெல்லாம் அந்த கருத்து கணிப்பை எடுக்கணுங்கிற விதிமுறைகளை சொல்லி கொடுத்து அவங்க தரக்கூடிய தரவுகள்லேருந்து நம்ம எடுக்கிறோம். இன்னும் சில பகுதிகளுக்கு எங்களால் உள்ளேயும் போக முடியாத ஆளும் இல்லாமல் இருக்கும். அதுக்கு வேறு சில வழிகளில் அந்த தரவுகளை எடுத்து ஓரளவு ரொம்ப கணிச்சு சலிச்சு இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம், இந்த எக்ஸிட் போல் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை சொல்ல போகிறோம். இப்போவும் நம்ம சொல்கிறோம், நாங்கள் நடுநிலையாக சொல்கிறோம், எங்களுக்கு யாருக்காகவும் நாங்கள் சப்போர்ட்டாக பேசலை. நாங்கள் சொல்லக்கூடியதை இப்போ எந்த தேதி பேசிக்கிட்டு இருக்கிறோன்னா, ஜூன் 1ஆம் தேதி. இன்னைக்கு கடைசி 7வது கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு. இந்த 7வது கட்ட தேர்தல் முடிஞ்ச பிறகு மாலை 6 மணிக்கு பிறகு எல்லா சேட்டலைட் சேனலும் அவங்க கருத்து கணிப்பை வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அதே போல் நம்மளும் இப்போ உங்களுக்கு வெளியிடுறோம். சரிங்க, ஏற்கனவே நீங்கள் சொல்கிறப்ப 209 இடங்களில் பாஜக கூட்டணி ஜெயிக்கும்னு சொன்னீங்க. இப்போ அதுவும் தான் இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்போ இப்போ என்ன வரும் அப்படிங்கிற உங்களுக்கு கேள்வி ஒன்று இருக்கு. முதல் அதுக்கு பதில் சொல்லிட்டு வருவோம். இப்போ நம்ம எடுத்த கருத்து கணிப்பில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அங்கே உள்ள நிலைமை என்ன, அங்கே அட் ப்ரெசண்ட் தேர்தலுக்கு பிறகு எந்த அளவுக்கு ஓட்டு போலாக இருக்கும், அதில் பாஜக கூட்டணிக்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு எந்த அளவுக்கு வாக்கு கிடைச்சிருக்குங்கிற ஒரு அடிப்படையில் எடுத்த கருத்து கணிப்பில் பாஜகவை எடுத்துக்குவோம். பாஜக உத்தரப்பிரதேசத்துலையும் உத்தரகாண்ட்லையும் என்ன பண்ணாங்க, போன ட்ரிப்பு 64 இடங்களில் ஜெயிச்சிருந்தாங்க. 2019 தேர்தலில் 64 இடங்களில் ஜெயிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த முறை அங்கே என்ன நடந்திருக்கு, ராகுல் காந்தி அவர்களும் அகிலேஷ் அவர்களும் கை கோத்துட்டாங்க. கை கோத்து என்ன பண்ணுறாங்க, அந்த உத்தரப்பிரதேசத்தில் முழுக்க அவங்களுடைய பிரச்சாரம் மிக வேகம் எடுத்துச்சு. இப்போ நம்ம எல்லாரும் பார்த்தோம், தொலைக்காட்சிகளில் என்ன பண்ணுறாரு, பாஜக கூட்டத்திலே கேட்குறாங்க அடுத்த பிரதமர் யாரு அப்படிங்கிறப்ப பாஜக கூட்டத்தில் மக்கள் கத்துறாங்க ராகுல் காந்தி அப்படின்ட்டு. அதே மாதிரி அங்கே நடக்கிற அந்த கூட்டங்களில் வரக்கூடிய அந்த கூட்டத்தை பார்க்குறப்ப ராகுல் காந்திக்கும் அந்த அகிலேஷ் யாதவும் போகிறப்ப சொல்லனா கூட்டம், கொஞ்சம் நெஞ்ச கூட்டம்லாம் இல்லை, அதெல்லாம் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்த கூட்டம் இல்லை, தன்னார்வ கூட்டம். அப்போ அந்த மக்கள்லாம் என்ன நினச்சிட்டாங்க, நம்ம மாநிலத்தில் மற்ற மாநிலங்கள்லாம் அள்ளிட்டு காசை இங்கே கூட கொட்டி என்னென்னமோ செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் தமிழ்நாடு போல வர முடியலையே, அந்த மகாராஷ்டிரா போல வர முடியலையே, நிறைய இந்த ஊழல் பிரச்சனையெல்லாம் இப்போ ராகுல் காந்தி வரவிட்டு தானே எடுத்து சொல்கிறாரு. பிரதமர் நரேந்திர மோடி அவர் தான் தஞ்ச சாதனை என்னன்னு சொல்லாமல் அவர் மத பிரச்சனையை பேசிக்கிட்டே இருக்கிறாரு. கோயில்னு பேசுகிறாரு, முஸ்லீம்னு பேசுகிறாரு, முஸ்லீம் லீக்னு பேசுகிறாரு, பாகிஸ்தான் பேசுகிறாரு, இடஒதுக்கீட்டை இங்கே பிடிங்க அங்கே கொடுத்துருவாங்கிறாரு, உங்கள்கிட்ட இருக்க தங்கத்தை பிடிங்க அவர்கிட்ட கொடுத்துருவாருங்கிறாரு, 2 மாடு வச்சிருந்தா 1 மாட்டை பிடிங்கிடுவான்னு சொல்கிறாரு. உச்சகட்டமாக போயிட்டு என்ன சொல்கிறாரு, காங்கிரஸ் ஆட்சி வந்தால் ராமர் கோயிலே இடிச்சிருவான்னு சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய அவாண்டமான பேச்சு இப்படி பிரதமர் பேசுகிறாரு. இப்போ பேசுறதுலேருந்தே ரொம்ப பொய்யா தவறாக பேசுகிறாரு, நம்மளுக்கு புரியுதுல, யார் மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பாருங்க, இதுக்கெல்லாம் மேலே போயிட்டு என்ன சொல்லிட்டாரு, நான் மனுஷனே இல்லையா அப்படின்ட்டாரு. நான் மனுஷனே இல்லைப்பா, நான் பயாலஜிக்கலாக பிறக்கவே இல்லை,
என்ன வந்து கடவுள் வந்து அப்படி நேராக கொண்டாந்து இங்கே இறக்கிட்டாருங்கிற மாதிரி பேசின உடனே இந்த உத்தரப்பிரதேச மக்களுக்கு வந்து கொஞ்சம் சலிச்சு போச்சு. ஆஹா, இவர் சொல்கிற எதுவுமே டேலி ஆக மாட்டேங்குது. அதனால வந்து நம்ம வந்து இனிமேல் வந்து இந்த எல்லாம் நம்ப தயாராக இல்லை. ராகுல் காந்தி படித்தவர், இந்திய தேசிய காங்கிரஸுடைய தலைவர், அவருடைய தாத்தா நேருவா இருக்கட்டும், அவங்களுடைய பாட்டி இந்திரா காந்தியா இருக்கட்டும், அவங்க அப்பா ராஜீவ் காந்தியா இருக்கட்டும், இந்த நாட்டுக்காக பாடுபட்டவங்க, உழைச்சவங்க, உயிர் கொடுத்தவங்க, பொருள் கொடுத்தவங்க, எத்தனையோ நூற்றுக்கணக்கான பொது நிறுவனங்களை நிறுவி இருக்கிறாங்க. ஆனால் இந்த பாஜக அரசு வந்து ஒன்றை கூட நிறுவலை, எல்லாத்தையும் வித்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க அந்த ஜாதி மொழியை அப்படி இப்படி பேசி நம்மளை குழப்பத்துக்கு ஆளாகிறாங்க. போதுப்பா, 10 வருஷம் கொடுத்தது, ஒரு சான்ஸ் மாற்றி கொடுப்போம்னு முடிவு பண்ணதுனால தான் அவ்வளோ பெரிய கூட்டம் இங்கே வந்திருக்காங்க. அப்படி கூட்டம் வந்ததோடைய விளைவு பாருங்க. இப்போ நம்மளுடைய அந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டை சொல்கிறேன். மொத்தம் 80 இடங்கள்ல கிட்டத்தட்ட 38 இடங்களை வந்து காங்கிரஸ் அகிலேஷ் அந்த கூட்டணி கைப்பற்றுது. டெஃபினட்டா குறிச்சு வச்சுங்க. மீதி 42 இடங்கள்ல பாஜக கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே சாலிடா 64 வாங்கினவங்கல்ல, இப்ப கிட்ட அவங்களுக்கு எவ்வளவு ஒரு 22 அடி வாங்குது பாஜகவுக்கு. அதே மாதிரி உத்தரகாண்ட்ல ஒரு 5 இடம் இருக்குல்ல, அந்த 5 இடத்துல பாஜக தான் மெஜாரிட்டியா இருக்கு. உள்ள நிலைமையை ஒத்துக்கணும். 4 இடங்கள் அவங்க வந்துருவாங்க. ஒரு இடத்துல நெருக்கி இழுபறியில காங்கிரஸ் கூட்டணி வந்துடும். அப்படி பீகாருக்கு வருவோமே, பீகார்ல வந்து மொத்தம் வந்து 40 சீட்டுங்க. அந்த 40 சீட்டுல ஏற்கனவே 39 இடங்களை வந்து பாஜக கூட்டணி வச்சிருந்துச்சு. இப்ப என்ன நிலைமை? அந்த பாஜக கூட்டணியில் யார் சேர்ந்திருக்காரு? நிதிஷ்குமார் சேர்ந்திருக்காரு. இந்த நிதிஷ்குமார் யாரு? பாஜக சரியில்லை, மோடி சரியில்லை, ஆர்எஸ்எஸ் சரியில்லை, இது மக்களுக்கெல்லாம் என்னமும் செய்யலை, அதனால பாருங்க நான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எங்க மக்களுக்கெல்லாம் நான் நல்லது செய்ய போறேன்னு குரல் கொடுத்துட்டு ஒரு வீராவேசம் பேசிட்டு வெளியே வந்தாரு. வெளியே வந்தவர் என்ன பண்ணாரு? அவர் தான் இந்த இந்தியாங்கிற கூட்டணியை அமைச்சாரு. இந்தியாங்கிற கூட்டணியை அமைச்சிட்டு என்ன பண்ணாரு? நம்மளுக்கு ஏதாச்சும் பிரதமர் போஸ்ட் கொடுப்பாங்களான்னு கொஞ்சம் அப்படி பார்த்தாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ராசா அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தெரிஞ்ச உடனே திடீர்னு பல்ட்டி அடிச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு? யாரையெல்லாம் திட்டிட்டு வந்தாரோ அந்த பாஜகவுக்கு திரும்பி போயிட்டாரு. இப்ப நிதிஷ்குமார் அவர்களுக்கு அந்த பீகார் மக்கள் என்ன பேர் வச்சுட்டாங்கன்னா பல்ட்டி குமார்னு பேர் வச்சுட்டாங்க. ஏற்கனவே பாருங்க 39 இடங்களை வாங்கின பாஜகவுடைய கூட்டணி இந்த முறை சரியான அடி வாங்குற இடம் பீகார்னு தான் சொல்றாங்க. நான் ஒன்றும் தப்பா சொல்லல, நீங்க பின்னாடி குறிச்சு வச்சு பாருங்க. இப்ப நான் பேசினதா, இப்ப நான் பேசியிருக்கிறது இன்னும் 100 வருஷத்துக்கு அப்படியே யூடியூப்ல. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நாளைக்கு போட்டு பாருங்க, எப்போ போட்டு பாருங்க, அந்த 4ஆம் தேதி போட்டு பாருங்க, அதுக்கு பிறகு போட்டு பாருங்க. கிட்டத்தட்ட 29 இடங்களை வந்து காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி கைப்பற்றுது. அப்ப மீதி 11 இடம் தான் என்ன பண்ணோம், இந்த பிஜேபிக்கு கிடைக்குங்கிற மாதிரி அங்கே ஒரு நிலைமை. அப்புறம் சத்தீஸ்கருக்கு போவோமே, 11 இடங்கள். அதுல ஓரளவு கிட்டத்தட்ட ஒரு 60-40 அப்படிங்கிற விகிதத்தில் 5 இடங்கள்ல பாஜக கூட்டணியும் 6 இடங்கள்ல காங்கிரஸும் வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிசமான உறுதியான தகவல். அப்புறம் நம்ம இந்த மேற்கு வங்காளத்தை தான் பார்க்கணும். இந்த மேற்கு வங்காளத்தில் வந்து மம்தா பானர்ஜி இருக்காங்கல்ல, இந்த மம்தா பானர்ஜி என்ன பண்ணிட்டாங்க, காங்கிரஸோட கூட்டணி வைக்க மாட்டேன்ட்டாங்க. காரணம் வந்து அவங்களுக்கு எப்பவுமே வாக்கிய வரப்பு தகராறு வந்து காங்கிரஸோட தான். ஒரு பக்கம் காங்கிரஸோட சண்டை, ஒரு பக்கம் கம்யூனிஸ்டோட சண்டை. நம்ம தான் தனிச்சு நிக்கணும்னு சொல்லி நிக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில 2019 வந்து மேற்கு வங்காளத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பாஜக வந்து 18 இடங்கள்ல வென்றாங்க. இப்ப என்ன நிலவரம்னா 42 இடங்கள்ல பாஜக வந்து ஒரு 8 to 10 இடங்கள்ல ஜெயிக்கிறது பெரிய கஷ்டங்க. காரணம், மம்தா பானர்ஜி வந்து அந்த அளவுக்கு தன்னுடைய மாநிலத்தை வந்து கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாங்க. அதனால அந்த மம்தா பானர்ஜியோட திரிணாமுல் காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட 30 to 32 இடங்களை கைப்பற்றிடும். காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு 2 இடங்கள் தாங்க கிடைக்க வாய்ப்புங்கிறாங்க. ஏன்னா உள்ளதானே சொல்லணும், எல்லாத்துலேயும் காங்கிரஸ் ஆஹா ஓகோண்டு வாங்குவாங்க. நம்ம அள்ளி விட்டோம்னு வச்சுங்க, நம்ம பேச்சுக்கு இருக்கிற மரியாதை போயிடும். அடுத்து அப்படியே மகாராஷ்டிராவுக்கு வருவோம். மகாராஷ்டிராவில் மொத்தம் 48 சீட்டு. இந்த 48 சீட்டில் 2019 41 இடங்களை வந்து பாஜக கூட்டணி கைப்பற்றுச்சு. 7 இடங்கள் தாங்க மற்றவங்களுக்கு போச்சு. ஏன் போச்சுன்னா, ஏற்கனவே பாஜகவோட யார் இருந்தார், உத்தம் தாக்கரே இருந்தார், சிவசேனா. அந்த மகாராஷ்டிரா மக்களுக்கு வந்து
இப்போ தமிழ்நாட்டில் எப்படி திமுக அண்ணா திமுகவுக்கு இப்போ அதாவது உயிரை கொடுக்குற தொண்டர்களும் இயக்க தோழர்களும் இருக்கிறாங்களோ அதே மாதிரி சிவசேனாவுக்கு அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க மக்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த சிவசேனாவை ரெண்டா உடைச்சு அதில் ஒருத்தரை கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்கு பதவியை கொடுத்து பொறுப்பை கொடுத்து அஜித் பவாருங்கிறவர் அவர் மேலே உள்ள கேஸெல்லாம் எடுத்து அவரை வாஷிங் மிஷினில் போட்டு வெளுத்து நல்லவராக்கிட்டு இப்போ அவங்க சிவசேனாவுக்கு துரோகம் பண்ண பாஜக பண்ணின உடனே உத்தம் தாக்கரே சவால் விட்டுட்டார், வா நீயா நானா பார்த்துருவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு. அவர் தங்களுடைய அந்த ஆர்எஸ்எஸ் கொள்கையிலிருந்து, அதாவது மிக கடினமான ஆர்எஸ்எஸ் கொள்கையுடைய பால் தாக்கரேவுடைய மகன் தான் இந்த உத்தம் தாக்கரே. அப்படிப்பட்ட உத்தம் தாக்கரே என்ன பண்ணிட்டாரு, வாயா போட்டு பார்த்துருவோம் நீயா நானாண்டு காங்கிரஸோட கூட்டணி வச்சுட்டாரு. எப்போ காங்கிரஸை எப்போ எலியும் பூனையுமா இருந்தாங்களோ அப்படிப்பட்ட காங்கிரஸோட கூட்டணி வச்சதோட மட்டும் இல்லாமல் அந்த மகாராஷ்டிராவில் முக்கியமான ஒரு பொறுப்பு உள்ள தலைவராக இருக்கிற சரத்பவாருடைய அந்த கட்சியிலையும் கூட்டணி. இப்போ பாருங்க, 3 பவர்ஃபுல்லான கட்சி மகாராஷ்டிராவில். உத்தம் தாக்கரேவுடைய சிவசேனா, சரத்பவாருடைய கட்சி காங்கிரஸ் கட்சி, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி, 3 கட்சியும் சேர்ந்து இப்போ ஒரே அதாவது ஸ்விங் பண்ணிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. கிட்டத்தட்ட போன ட்ரிப்பு 41 சீட்டை பிடிச்ச இந்த பாஜக இந்த முறை ஒரு 15 இடத்தையாச்சும் பிடிச்சிருவாங்கங்கிறாங்க. அப்போ இழப்பு எவ்வளோ பார்த்துக்கிட்டே. இதுதான் அங்கே உள்ள நிலவரம். கிட்டத்தட்ட 26 இடங்களை அவங்க இழக்கிறாங்க. 33 இடங்களில் காங்கிரஸ் கூட்டணியும் சரத்பவார் உத்தம் தாக்கரே கூட்டணி வெற்றி பெறும்னு சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் விளக்கிக்கிட்டே போனோம்னா இந்த வீடியோ வந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கூட நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அப்படி கொஞ்சம் சலிச்சிருவீங்க, என்னடா ஒவ்வொன்றுக்கும் இவ்வளோ பெரிய கதை சொல்கிறானேண்டு. அதனால இனிமேல் நம்ம வந்து சில முக்கியமான குறிப்பிட்டதுக்கு மட்டும் இந்த விளக்கங்களை கொடுத்துட்டு அவங்க வெற்றி பெறக்கூடிய எண்ணிக்கை என்ன எக்ஸிட் போல்ல தேர்தலுக்கு பிறகு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இப்போ மகாராஷ்டிராவுக்கு அடுத்து ராஜஸ்தானில் வந்து மொத்தம் வந்து 25 சீட்டில் அப்படியே சாலிடாக 25 சீட்டை அடிச்சிச்சு யார், பாஜக. அதில் அங்கே உள்ள மக்கள் பாருங்க ரொம்ப விவரமாக மாநில அரசுக்கு காங்கிரஸுக்கு போட்டு மத்திய அரசுக்கு பாஜகவுக்கு போட்டாங்க. அப்படிப்பட்ட விவரமாக உள்ள மக்கள் இப்போவும் விவரமாக என்ன சொல்கிறாங்க, வா ராஜாவா ஒன்றை இந்த ட்ரிப்பு நாங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 இடங்களை பாஜகவுக்கு கொடுப்பாங்க, மிச்சம் 17 இடங்களும் காங்கிரஸுக்கு தான் அப்படிங்கிறது ஒரு தகவல் வருது. மத்திய பிரதேசம் உடனே பாஜக இப்போ ரொம்ப தெம்பாக இருந்தாங்க. போன ட்ரிப்பு 29 சீட்டில் 28 பிடிச்சோம், இப்போ 30 பிடிச்சிரும்னு சொல்லிக்கிட்டாங்களே ஒழிய அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ராசாங்கிற மாதிரி அந்த இடத்துல அந்த 18 இடங்களை வெறும் 18 இடங்களை அந்த மத்திய பிரதேசத்தில் பாஜக பிடிக்கும். அந்த காங்கிரஸ் கூட்டணி 11 இடங்களை பிடிக்குங்கிற மாதிரி ஒரு தகவல். அப்புறம் டெல்லிக்கு வருவோமே. டெல்லியை பற்றி இப்போ நீங்கள்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. பெரிய பக்திமான், ஆஞ்சநேயருடைய பக்தர். அந்த ஆம் ஆத்மியுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஏற்கனவே காங்கிரஸை வந்து இல்லாமல் ஆக்குனது அவருடைய பங்களிப்பு தான். ஆனால் இப்போ என்ன பண்ணுச்சு இந்த பாஜக டெல்லியில், இவரை விட்டோம்னா இவர் எப்படியோ வளர்ந்துக்கிட்டே போகிறாரு. டெல்லியை முடிச்சுட்டு அடுத்த பஞ்சாபுக்கு போயிட்டாரு, பஞ்சாபை பிடிச்சிட்டாரு ஆம் ஆத்மி. இது கிட்டத்தட்ட ஒரு மாநில கட்சியாக இருந்து தேசிய கட்சி ஆனாலும் ஆயிரம் போல இருக்கு. இவரை இல்லாமல் ஆக்கணுங்கிறதுனால மதுபான ஊழல் குற்றம் அது இதுன்னு சொல்லி ஏதோ சொல்லி தேர்தல் நேரத்தில் அவரை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. காங்கிரஸோட நம்ம வந்து தோழமை வச்சுக்கணும்னு சொல்லி காங்கிரஸோட கூட்டணி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ வந்து 7 இடங்களில் வந்து டெல்லியில் வந்து அவங்க கூட்டணி வச்சிருக்கிறப்ப 7 இடத்துலையுமே இந்த காங்கிரஸ் ஆம் ஆத்மி ஜெயிச்சிரும்னு தகவல் வந்தாலும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி அந்த எக்ஸிட் போல் தகவல் படி கிட்டத்தட்ட 2 இடங்களில் டெல்லியில் பாஜக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மீதமுள்ள 5 இடங்களை தான் இந்த காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் பிடிக்கும்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம் அப்படியே இருக்குட்டு அடுத்தாப்புல பஞ்சாபுக்கு வருவோம். 13 இடங்கள் பஞ்சாப்ல. இந்த 13 இடங்கள்ல இப்போ வந்து ஒரு நிறைய கிடைக்கும், 5 இடம் 6 இடம் கிடைக்கும் அப்படிங்கிற கனவுல இருந்தாங்க பாஜக. அந்த கனவுல மண்ணள்ளி போட்டது யாருன்னா விவசாயிகள். பஞ்சாப்ல தானங்க ஒரு தீவிரமான விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, போராடினாங்க. அந்த விவசாயத்துக்கு உள்ள அந்த திருத்த சட்டத்தை வாபஸ் வாங்க, எங்களுடைய பயிர்களுக்கு வந்து சரியான கூலி கிடைக்கல, உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல, எங்க போராட்டத்துக்கு மதிப்பு கிடைக்கலன்னு எவ்வளவோ கெஞ்சினாங்க, கதறினாங்க. அதுக்கெல்லாம் வந்து பாஜக அரசு செவிசாய்க்கவே இல்லை.
டெல்லிக்குள்ள அவங்களுக்கு நுழையவே விடாத அளவுக்கு ரோடுகளை மறிச்சு அந்த மெயின் ரோட்டுகளில் ஆணியில் அடிச்சு பெரிய பெரிய சிமெண்ட் தடுப்புகளை கொண்டாந்து போட்டு விவசாயிகளை கொடுமைப்படுத்தி அந்த விவசாயிகளும் வந்து நாட்கணக்கில் மாசக்கணக்கில் டிராக்டர்ல கூடார மாதிரி அமைச்சு சோராஜ் தின்னுட்டுலாம் போராடி பார்த்தாங்க. அந்த கூட்டத்தில் கூட அந்த பாஜகவுடைய ஒரு எம்பியோடைய மையம் என்ன பண்றாரு, டிராக்டரை விட்டு ஏற்றி 4 பேரை கொன்னாரு. அவர் சொல்றாரு ஆக்சிடென்ட்ங்கிறாரு, இவங்க விவசாயிகள் சொல்றாங்க இல்லைங்க வேணும்னு கொண்டுட்டாங்கிறாங்க. இப்போ நம்ம அந்த சப்ஜெக்டுக்கு போக வேணாம். இப்படியெல்லாம் விவசாயிகளுக்கு தொந்தரவு கொடுத்தா பாஜகவுக்கு நாங்கள் என்ன ஓட்டு போடுவோமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க இந்த பிரச்சாரத்துக்கே பாஜகக்காரங்களாம் யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு என்ன பண்ணிட்டாங்க, தடுத்துட்டாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் சுத்தமாக ஊத்திக்கிருச்சுங்கிற நிலைமையில கடைசி நேரத்தில் ஒருத்தர் பால் போட்டார் பாருங்க, அதுதாங்க சூப்பர் பால். யாரு, நம்ம மன்மோகன் சிங். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு அந்த பஞ்சாப் மக்களுக்கு. பஞ்சாப் மக்களே, நம்ம விவசாயம் அழிஞ்சிச்சு, நம்மளுடைய பொருளாதாரம் அழிஞ்சிச்சு, நம்மளுடைய தன்மானம்லாம் போயிடுச்சு, இதெல்லாம் இங்க காப்பாற்றணும்டா. நீங்க வந்து பாஜகவுக்கு ஒரு ஓட்டு கூட போடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்றாரு, அந்த மண்ணோடைய மன்னன் மைந்தன் டர்பன் கட்டின மன்மோகன் சிங் என்ன பண்றாரு, பெரிய பொருளாதார நிபுணர் இல்லைங்க, புள்ளி விவரமா அடிச்சோடனே பஞ்சாப்ல உள்ள சிந்துகள்லாம் பார்த்தாங்க, அம்மாடியோ நம்மால் சொல்லிட்டாரா, மனுஷன் பேசவே மாட்டாரு, பேசினாலும் நச்சுன்னு பேசிட்டாரு, ஒரு ஓட்டு போடக்கூடாதுரா பாஜக முடிவு பண்ணிட்டாங்க. 13 சீட்ல கிட்டத்தட்ட 12 இடங்களை காங்கிரஸ் பிடிச்சிரும். ஒரே ஒரு இடம் அது வந்து ஒருவேளை பாஜகவுக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம். அந்த பஞ்சாப்ல வந்து ஆம் ஆத்மி தனியா நிற்கிது பாருங்க. அந்த இடத்துல பாருங்க, டெல்லியில கூட்டணியா இருக்கிற ஆம் ஆத்மி பஞ்சாப்ல வந்து காங்கிரஸோட கூட்டணி இல்லை, மும்முனை போட்டி. ஆனா இந்த இடத்துல ஆம் ஆத்மி சைபர், இது ஒரு நிலவரம். அப்புறம் ஹரியானாவில் 10 சீட்ல ஏற்கனவே 10 சீட்டையும் பிடிச்ச இந்த பாஜக இந்த முறை 2 சீட்டு பிடிக்குது, காங்கிரஸ் கூட்டணி 8 சீட்டு. கோவாவில் 2 சீட்டு, இவங்க ஒன்று அவங்க ஒன்று. ஒடிசா மொத்தம் வந்து 21 சீட்டு. இந்த 21 சீட்டில் ஏற்கனவே 8 இடங்களை வெற்றி பெற்றாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு 6 to 8 இடம் பாஜகவுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே நவீன் பட்நாயக் கூட கூட்டணியாக இருந்தாங்க. இப்போ நவீன் பட்நாயக் என்ன பண்ணியிருக்காரு, எதிர்த்து நிற்கிறாரு, பிரிஞ்சுட்டாரு. இப்போ நவீன் பட்நாயக்கே என்ன பண்ணுறாங்க, கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு உடம்புக்கு சரியில்லை, கை ஆடுது, கால் ஆடு. ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசுகிறப்ப அந்த டேபிள் அப்படி கை வச்சிருக்காரு, லேசாக அப்படி ஆட்டம் ஆடுது. அதை மட்டும் வீடியோவில் எடுத்து போட்டு என்ன பண்ணுறாங்க, இவருக்கு உடம்புக்கு சரியில்லைங்க, இவர் ஜெயிச்சு என்ன பண்ணுவார், இந்த பதவியை தமிழ்நாட்டை சேர்ந்த பாண்டியனுக்கு கொடுத்துருவாரு. பாண்டியன் தான் ஆள போறாரு தமிழ்நாட்டை வந்து ஒடிசா மக்கள் ஆகுது, இந்த ஒடிசாவை வந்து ஒடிசா மக்கள் ஆகணுமா, ஒரு தமிழ்நாட்டுக்காரன் ஆகணுமான்னு சொல்லி இந்த பாஜகவுடைய மோடி பண்ற பிரச்சாரம் அங்க மக்கள் ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணிட்டாங்க. வாயா உனக்கு நாங்கள் ஏதாவது போடலாம்னு நினைச்சோம், இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜாண்டு ஒடிசா மக்கள் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு 6 இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த நவீன் பட்நாயக் கட்சி ஜெயிச்சுச்சுன்னா முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த பாண்டியன் தான் சொன்ன உடனே நவீன் பட்நாயக் உடனே ஒரு மறுப்பு அறிக்கை கொடுத்தாரு, அதெல்லாம் பொய் நம்பாதீங்க, நான் தான் முதலமைச்சர், நான் தான் ஆள்வேன் அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் பார்த்தாங்க, இதையே அளவு இல்லாமல் அந்த மோடி பொழுக ஆரம்பிச்சிட்டாரு, போடுறா நம்மளுக்கு நவீன் பட்நாயக்னு வெடி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து ஜம்மு காஷ்மீரை பற்றி ஒன்றும் சொல்லவே வேணாம். அந்த மக்கள்லாம் புழுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே உள்ள 5 இடங்கள்ல நிச்சயமா 4 இடத்தை காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றுரும். ஒரு இடம் நெக்கா பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. குஜராத். அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட 21 இடங்களை 26 இடங்கள்ல 21 இடங்களை பாஜக பிடிச்சிரும். ஒரு 5 இடங்களை ரொம்ப சிரமப்பட்டு காங்கிரஸ் கூட்டணி பிடிச்சுங்கிறாங்க. சரி, இப்படி ஒவ்வொன்றுக்கும் சொல்லிட்டு போனோம்னா இந்த மணிக்கணக்கில் ஆயிரம். உங்களுக்கு கோபம் வந்துடும், எப்பா கொஞ்சம் சுருக்கமாக பேசப்பாடு உங்கள் மனசுக்குள்ள தோணுதா, எனக்கு கேட்குது, அந்த மைண்ட் வாய்ஸில் கேட்குது. அதனால நான் இனிமேல் சுருக்கமாக வரேனே. இந்த வடகிழக்கு மாநிலங்கள்ல இந்த சிக்கிம்ல வந்து பாஜக காங்கிரஸ் 2 பேருக்குமே கிடைக்காது. அங்கே உள்ள மாநில கட்சிகள் தான் 2 சீட்டை பிடிக்குங்கிறாங்க. நாகாலாந்தில் வந்து 1 சீட்டு, அந்த 1 சீட்டு பாஜகவுக்கு தான் போகும். மணிப்பூர் நம்மளுக்குலாம் தெரியும், ஃபேமஸ். ஒரு பெண்ணை அம்மனமாக விட்டு சேலையெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு ரோட்டில் விட்டு இழுத்துட்டு போனாங்கல்ல, கலவரம் 100க்கு மேற்பட்ட சர்ச்சில் அடித்தாங்க, உடைச்சாங்க, மக்களை கொன்னாங்க. ஆனால் இவ்வளவு நடந்து நம்ம பிரதமர் அந்த பக்கம் போகவே இல்லை. பார்த்தீங்களா, அதுதான் அவருடைய மன உறுதிங்க. எல்லாரையும் போட்டு அடிச்சு கொள்றாங்க, நம்ம போய் பார்க்கணுமேங்கிற கொஞ்சம் கூட எண்ணம் இல்லாமல் அவர் வந்து அமெரிக்காவுக்கு டூர் போயிட்டார். அந்த நேரம் அது அமெரிக்காவிலே நக்கல் பண்ணாங்க, என்னையா அவன் ஊரில் இவ்வளோ கலவரம் இருக்குன்னு நீங்கள் வந்து டிராவல்ஸுக்கு வந்துட்டாண்டு. இப்போ இந்த கோபம் அந்த மணிப்பூர் மக்கள்கிட்ட இருக்கு, வாரியம்மா எலெக்ஷனில் பார்த்துக்கிறோண்டு. இப்போ அந்த 2 சீட்டும் எங்கே போகுது, காங்கிரஸுக்கு போகுது. அஸ்ஸாமில் 14 இடங்கள்ல
இந்த அஸ்ஸாம் மக்கள் மட்டும் எப்போவுமே என்ன பண்ணுவாங்க போல இருக்குது, இந்த பங்கு வச்சதில் கரெக்டாக பங்கு வச்சுருவாங்க போல இருக்குது. பாஜகவுக்கு 7 காங்கிரஸுக்கு 7 போடுவாங்கிற மாதிரி ஒரு நம்மளுக்கு ரிசல்ட் வருது. ஹிமாச்சல் பிரதேஷ் 4ல் பாஜக 1 காங்கிரஸ் 3. அருணாச்சல் பிரதேஷ் 2ல் அதே மாதிரி 2 பேரும் சமமாக பங்கு வைக்கிறாங்க. ஜார்க்கண்ட் இங்கே தாங்க இப்போ நீங்கள் கவனிக்கணும். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இருக்கார்ல, அங்கே வந்து ஹேமந்த் சோரனை பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்க முதலமைச்சரை. பாஜக என்ன பண்ணுது, தனக்கு வந்து டார்ச்சர் கொடுக்க முடிஞ்ச மாநிலங்களில் பூரா அந்த கவர்னர்களை விட்டு டார்ச்சர் கொடுக்குது. இல்லாட்டி தமிழ்நாடு மாதிரி ஆளுகளுக்கு ஒரு மாநில தலைவர்னு நம்ம அண்ணாமலை மாதிரி ஆளை போட்டு டார்ச்சர் கொடுக்குது. தமிழ்நாட்டில் ஒரு ஜம்பஞ்செல்லாம் வச்சுங்க. மற்ற மாநிலங்கள் என்ன பண்ணுது, முடியாத பட்சத்துக்கு டெல்லியிலையா அரவிந்த் கெஜ்ரிவாலை பிடிச்சி உள்ளே போடு, என்ன ஜார்க்கண்ட்லையா ஹேமந்த் சோரனை பிடிச்சி உள்ளே போடு. இப்படியெல்லாம் பண்ண பிறகு என்ன பண்ணுறாங்க, மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆகா நம்ம மண்ணின் மைந்தர் ஜார்க்கண்டுடைய முதலமைச்சரை பிடிச்சி நீ உள்ளே போட்டியா, வா உனக்கு நான் கடந்த முறை வந்து 12 இடங்களை கொடுத்தோம், இப்போ கொடுக்க மாட்டோங்கயான்னு சொல்லிட்டு கோபமாக இருக்காங்க ஜார்க்கண்ட் மக்கள். அப்படி இருந்து ஒரு 5 சீட்டு வந்துருங்கிறாங்க பாஜக. நம்ம கடுக்கில் வந்ததை சொல்லித்தானே ஆகணும். அப்போ அந்த இடத்துல 9 சீட்டு வந்து காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள ஹேமந்த் சோரன் அணிக்கு கிடைக்கும். அந்த ஹேமந்த் சோரனுடைய குடும்பத்தார் வந்து தேர்தல் பிரச்சாரம் எங்கள் வீட்டுக்காரரை தரங்க நீங்கள் வந்து ஜெயிலில் பிடிச்சி வச்சிருக்கீங்க, நாங்கள் வர்றோம் பாருண்டு அவங்களோட மனைவி குடும்பத்தாரெலாம் பிரச்சாரத்தை சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டெல்லியிலையும் அதே கதை தான். அப்புறம் மேகாலயா 2 சீட்டு சமம். இந்த வடகிழக்கு மாநிலம் என்னமோ தெரியலங்க, எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஏண்டா வந்து காங்கிரஸுக்கு ஒன்று போடு பாஜகவுக்கு ஒன்று போடு அப்படிங்கிற மாதிரி போட்டுறாங்க. அதே மாதிரி மேகாலயாவிலையும் போட்டாங்க. தெலுங்கானாவுக்கு வருவோமே, தெலுங்கானா 17 இடங்கள்னு. இந்த 17 இடங்களில் பாஜக என்னதான் முக்குன்னு முக்குனாலும் ஒன்றுமே இல்லாமல் போயிடாதுங்க, ஒரு 4 இடமாச்சும் வந்துருங்கிறாங்க. அதே மாதிரி இந்த காங்கிரஸ் இப்போ ஜெயிச்சாங்கல்ல, ஆட்சியை பிடிச்சிருக்காங்கல்ல முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, அவரை எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளவு சூப்பராக வருவாருன்னு பாஜக எதிர்பார்க்கல. ஏன் இந்தியாவில் யாரும் எதிர்பார்க்கல, தெலுங்கானா மக்களே எதிர்பார்க்கல. சூப்பரான ஸ்பீச், நல்ல ஆதரவு, ஷார்ட் பீரியடில் அடிச்சு நுழைக்கிட்டு 9 சீட்டு வந்துடுவாங்கிறாங்க. அப்போ அந்த காங்கிரஸில் 9, பாஜக 4, 13 போனால் மிச்சம் 4 சீட்டு என்னன்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல. இதில் நம்ம பாய் ஒருத்தர் இருக்கார் ஓவைசி, அவர் ஒரு இடம் கூட வந்துடுவாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவரோட சேர்ந்துக்கிட்டு மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு 3-4 சீட்டு வந்துடுவாங்க. அது தெலுங்கானா மட்டும் வித்தியாசமாக ரேவந்த் ரெட்டி காங்கிரஸில் 9, பாஜக 4, ஓய்சி உள்ளிட்ட அதர்ஸ் 4, 17 வந்துடும். 17 டேலி ஆச்சுங்களா. இப்போ நம்ம அடுத்து வந்து கேரளாவுக்கு வருவோம். கம்யூனிஸ்ட் சொல்லவே வேணாம். அந்த ஊரில் வந்து பாஜக வந்து நக்கல் பிரச்சாரம் பண்ணுறது இந்த கம்யூனிஸ்டையும் காங்கிரஸையும் தான். என்ன சொல்லுவாங்க, இந்தியா கூட்டணியில் இவங்க 2 பேரும் பார்ட்னருங்க. ஆனால் கேரளாவில் வந்து வயநாடு தொகுதியில் வந்து கம்யூனிஸ்ட் வேட்பாளர் வந்து ராகுலை தாக்கி பேசுகிறாரா இல்லையா போய் பாருங்க, ராகுல் வந்து அவங்கள தாக்கி பேசுகிறாரா பாருங்க அப்படின்னு சொல்லி டிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த கேரளாவில் என்ன தெரியுமா சொன்னாங்க, நீ என்னதான் டெஸ்ட் பண்ணு, கம்யூனிஸ்ட் ஜெயிச்சாலும் காங்கிரஸ் ஜெயிச்சாலும் 20 பேரும் ஜெயிச்சிருவான், ஒரு சீட்டு கூட நீ பாஜக வாங்க முடியாது. ஆனால் நாங்கள் 20 பேரும் உனக்கு எதிரான ஆள் இல்லையா, அப்போ இந்தியா கூட்டணிக்கு தான் அந்த ஓட்டு போடுதுங்கிற அந்த முடிவை சொல்லிட்டாங்களா. அதிலே பாஜகவுக்கு வந்து ஆப்பு கலந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே தள்ளாட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து ஆந்திராவில் மொத்தம் 25 சீட் இருக்குங்களா. 25 சீட்டில் இந்த சந்திரபாபு நாயுடு இருக்கார்ல, சந்திரபாபு நாயுடு யாரு, நம்ம NT ராமாராவோட மருமகன். சமீபமாக ஆட்சியை இழந்து கஷ்டப்பட்டு எப்படியாவது ஜெகனை வந்து ஒழிச்சு கட்டணுங்கிறதுல ரொம்ப மும்முரமாக இருக்காரு. அப்படிப்பட்ட அந்த சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணுறாரு, ஆந்திராவில் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சுட்டாரு. பாஜகவுடைய கூட்டணி வச்சாலும் அங்கே வந்து இஸ்லாமியர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க. பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறது அதிகமாக காமிச்சா இஸ்லாமியர்கள் ஓட்டு போயிடும். அப்போ இஸ்லாமியர்களும் விடக்கூடாது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, தேர்தல் அறிக்கையிலேயே வந்து இஸ்லாமியர்களுக்கு ஏற்கனவே கொடுத்த இடஒதுக்கீடு 4%, 5% நான் கொடுப்பேன் அப்படின்ட்டு தேர்தல் அறிக்கையில் வந்து வெளியிட்டு அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிடுறாரு. அப்போ அந்த பாஜகவுடைய தோழமை கட்சி ஆளு நிற்கிறப்ப அந்த தேர்தல் அறிக்கையை வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏன் வாங்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுடைய அடிப்படை கொள்கை என்ன, முஸ்லீம்களுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது, இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது, கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கக்கூடாது, சிறுபான்மை மக்களுக்கு கொடுக்கக்கூடாது. சிறுபான்மை யாரு, இந்துக்களில் எத்தனையோ ஜாதி மக்கள் இருக்காங்களா, யாருக்குமே ஒன்றும் கொடுக்கக்கூடாது, ஓபிசி மக்களுக்கு ஒன்றும் கொடுக்கக்கூடாது, மலைவாழ் மக்களுக்கு கொடுக்கக்கூடாது, ST/SC மக்களுக்கு யாருக்குமே கொடுக்கக்கூடாதுப்பா. இந்த இந்தியாவில் இந்த 3% இருக்காங்கல்ல உயர் ஜாதி வகுப்புக்காரங்க, அவங்களுக்கு மட்டும் நீ கூட மற்றவர்களுக்கெல்லாம் கொடுக்காது, இதே எங்கள் பாலிசி. அதுக்காகத்தான் அவங்க என்ன பண்ணாங்க, பொருளாதாரத்தில் பின்தங்க EWSல 10% கொண்டு வந்தாங்கல்ல, அது யாருக்கு, அவங்களுக்கு
அவங்களுக்கு தான் நீ கொடுக்கணும், நீ என்ன இஸ்லாமியர்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றேன்னா அந்த அறிக்கையே வாங்க மறுத்துட்டாரு. ஆனால் அவர் என்ன பண்ணாரு, ரொம்ப திறமையா சந்திரபாபு நாயுடு, ஐயோ அவங்க ஓட்டு இல்லாட்டி நான் புட்டுக்குருவோம் ஐயான்னு சொல்லி அந்த தேர்தல் அறிக்கையில் இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீன்னு சொல்லிட்டாரு. அடுத்து ஜெகன் வந்து இப்போ என்ன பண்ணுறாரு, பாஜகவில் தான் கூட்டணியில் இருக்காரு. அவருக்கு என்ன ஒரு பயம்னா, அவங்க அப்பா ஏற்கனவே ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி காங்கிரஸில் இருந்தவர், அவருக்கு பின்னாடி ஜெகன்மோகன் ரெட்டி காங்கிரஸில் இருந்து அவருக்கு சரியான சப்போர்ட் கிடைக்காதனால ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தொடர்ந்து மக்கள்கிட்ட ஆதரவு விட்டு ஆட்சிப்படுத்திக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு சிட்டிங் சிஎம். அவருக்கு என்ன பயம்னா, அவர் மேலே சில குற்றச்சாட்டுகள் வந்து காங்கிரஸ் சொல்லுது, ஒருவேளை காங்கிரஸ் மத்தியில் வந்துட்டா நம்மளை திருப்பி பிடிச்சி கிடிச்சு கேஸ் ஹிஸ்டரி எதுவும் பண்ணுமோ, அதனால் நம்ம யாராச்சும் ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கணும்னு என்னன்றாரு, பாஜக பக்கம் ஒட்டிக்கிறாரு ஜெகன்மோகன். இந்த நிலைமையில அந்த ஆந்திராவில் வந்து காங்கிரஸுக்கு வந்து வாய்ப்பே இல்லையா ராசா நீங்கள் கேட்குறீங்களா, உண்மையில இல்லைதாங்க. ஆனால் ஜெகன்மோகனுடைய சகோதரி இருக்கு பார்த்தீங்களா, அது இப்போ காங்கிரஸில் சேர்ந்துருச்சு. அது சேர்ந்து அதோடைய தொகுதியை கொஞ்சம் பலமாக தக்க வச்சிருக்கிறதுனால மொத்தம் 25 இடங்கள்ல ஆந்திராவில் ஒரே ஒரு இடத்துல தான் காங்கிரஸ் வரும். மிச்சம் 16 இடங்கள்ல நம்ம மாமா சந்திரபாபு நாயுடு வந்துருவாங்க, ஜெகன் தாரு வந்து 8 இடத்துல வந்துருவாரு. இது அங்கே உள்ள ரிசல்ட்டுங்க. இப்படிலாம் சொல்லிட்டு ஒரு பேக் ஃபயர் ஒன்று போடுறாங்க. அதுதான் பாருங்க, இந்த 14 சீட்டு சந்திரபாபு நாயுடு வந்துட்டாலும் இந்த 16 ஆப்பிலும் பிஜேபிக்கு கிடைக்குங்கிறதுலாம் உறுதி இல்லைங்க. ஏன்னா சந்திரபாபு நாயுடு வந்து அன்னைக்கு சூழ்நிலையை பார்ப்பாரு, ஜூன் 4ஆம் தேதி பார்ப்பாரு, காங்கிரஸ் மெஜாரிட்டியாக வந்துருச்சுன்னு வச்சுங்க, அவரை கழட்டி விட்டுருவார், பாஜக கழட்டி விட்டு அப்பா நான் காங்கிரஸுக்கு தயார் சப்போர்ட்னு என்ன பண்ணுவார், ஆதரவு கொடுத்துருவாரு. இதுதான் நடக்க போகுது. காரணம் வந்து அவர் வந்து இஸ்லாமிய வெறுப்பு உள்ளவர் இல்லை, அவர் வந்து எல்லா மக்களையும் ஆதரவளிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் பாஜக வந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவங்களை எஸ்சி எஸ்டியை வெறுன்னு சொல்கிறாங்க, அப்போ நான் வெறுக்க மாட்டேயா அப்படிங்கிற கொள்கையில் இருக்கிறதுனால 16 சீட்டு ஜெயித்தாலும் ஒருவேளை பாஜக நெருக்கி ஒரு 10-15 இடங்கள் தேவைப்பட்டு சந்திரபாபு நாயுடைய ஆதரவு இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியுங்கிற சூழ்நிலை இருந்தால் தான் அவர் என்ன பண்ணுவார், ஆந்திராவில் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுவார், இல்லாட்டி டபாஸ்ன்னு என்ன பண்ணுவார், பல்ட்டி அடிச்சிருவார் காங்கிரஸ் பக்கங்கிற ஒரு பேச்சு இருக்குது. இப்போ எல்லா இடமும் சொல்லிட்டோமா, பாண்டிச்சேரிக்கு வருவோம். பாண்டிச்சேரியில் ஒரே ஒரு சீட்டுங்க, அந்த ஒரு சீட்டு யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட காங்கிரஸ் வந்துடும் சொல்கிறாங்க, பாஜகவும் நம்பிக்கையோடு வந்துருவாங்கிறாங்க. நம்மளுடைய இந்த அதாவது இந்த தேர்தலுக்கு கொஞ்சம் கருத்துக்கள் கூட என்ன சொல்கிறோம்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும், யாராக இருந்தாலும் ஒரு சின்ன வித்தியாசத்தில் ஜெயிப்பாங்க. காங்கிரஸுக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது, பாஜகவுக்கும் இருக்குது. இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் தமிழ்நாடு 39 திமுக கூட்டணி தான். இப்போ எல்லாம் சொல்லி முடிச்சிட்டோமா, திமுகவுக்கு தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. பாருங்கள், தமிழ்நாடுங்கிறப்ப திமுக வருது. இது நான் வேணும்னு சொல்லலைங்க, யதார்த்தமாக வருது. இப்போ தமிழ்நாட்டில் 39 சீட்டு, எல்லா சேனலும் என்ன சொல்கிறாங்க, திமுக தாங்க ஜெயிச்சேன், ஆனால் 36 to 39 இடம். ஏன் அந்த 3 இடத்த ஒளிஞ்சுக்கிட்டு சொல்கிறீங்கன்னா, இல்லை 3 இடம் டஃப்பாக இருக்கும், அதுதான் எல்லாருக்கும் தெரியுமே. 3 இடம் இல்லை, 4-5 இடம் கூட டஃப்பாக இருக்கும். சில தொலைக்காட்சி 7 இடங்கள் டஃப்பாக இருக்குங்கிறாங்க. அதில் குறிப்பாக அந்த ராமநாதபுரத்தை குறி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஓபிஎஸ் ஜெயிச்சு, எப்படி ஓபிஎஸ் ஜெயிப்பார், ஓபிஎஸ் போது அதிமுக இல்லை, இப்போ அதிமுக விலகிட்டு வந்துட்டார், பாஜகவில் இல்லை, பாஜக ஆதரவில் நிற்கிறாரு, டிடிவியில் இருக்காரு, அவருக்கு கட்சியும் இல்லை. சரி, அவருடைய முக்குளத்து மக்களுக்கு ஒரு ஏதாவது நன்மை செஞ்சிருக்கிறாருன்னா இல்லை. என்ன காரணம்னா, இவர் ஏற்கனவே துணை முதல்வராக இருந்தார்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்களோட துணை முதல்வராக இருக்கிறப்ப 10% ரிசர்வேஷனை வந்து வன்னிய மக்களுக்கு வாங்கி கொடுக்குறப்ப இவர் பேசாமல் வாயை பற்றிக்கிட்டு இருந்தார்ல. அப்போ தென் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள், முக்குளத்து மக்கள்லாம் கேட்டாங்க, ஏயா எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, வன்னியருக்கு போய் கொடுக்குறீங்களே. அவர் எடப்பாடி தான் சொல்கிறாருன்னா ஓபிஎஸ் ஐயா நீங்களாம் கேட்கக்கூடாதுன்னா, ஐயா நான்லாம் கேட்க மாட்டேன்னு என்ன பண்ணிட்டாரு, கம்முன்னு வாயை பற்றிட்டு இருந்ததுனால ஓபிஎஸ் அவர்கள் மேலே கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க அந்த முக்குளத்து மக்களுங்கிறது நம்மளுக்கு கிடைச்ச தகவல். சிலர் சொன்னது, சிலர் என்ன பண்ணுறாங்க, இல்லைப்பா நம்ம ஆளு நிற்கிறாருப்பா போடுவோம்னு சொல்லி சிலர் போடவும் செய்வாங்க. அதனால இங்கே ராமநாதபுரத்தில் வந்து ஓபிஎஸ் உடைய பலாப்பழம் வந்து ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ராசா அப்படின்னு மக்கள் சொல்றதோட மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் என்ன சொன்னாங்க, இந்த ஓபிஎஸ் ஒருவேளை ஜெயிச்சு வந்துட்டாருன்னா அதிமுகவுக்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. அது என்ன மீட்கும் இயக்க தலைவரை என்னமோ ஒரு பேர் வச்சிருக்கிறாரு, நம்மளை போட்டு நொங்கு அதாவது ரொம்ப தொந்தரவு கொடுத்துருவாருப்பா, வரவிடக்கூடாதுன்னு அதிமுக காரங்களே ஒரு முடிவு பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, ஓபிஎஸ்ஸை வரக்கூடாதுன்னா அவங்களும் ஓட்டு போடலைங்கிறாங்க. அதை அந்த மக்களும் ஓட்டு போடல, அதிமுக காரங்களும் ஓட்டு போடலை. சரி, பாஜக கூட்டத்தில் அங்கே எவ்வளோ ஆள் இருக்கு, ஒரு 1 லட்சம் ஓட்டு இருக்குது, அவங்க ஓரளவு ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி இன்னொரு கூட்டணி, பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு என்ன இருக்குது ராமநாதபுரத்தில், சைபர். அப்போ அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து அப்படி இப்படி ஆடி ஓடி ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் ஓட்டு வாங்கி ஒருவேளை
2வது இடத்துலையோ 3வது இடத்துலையோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த முதல் இடத்துல யார் வருவான்டா, திமுக கூட்டணியில் இருக்க நவாஸ் கனி தான் வருவார். ஏன் இந்த நவாஸ் கனி வருவார்னா, அவர் வந்து ஒரு இஸ்லாமியர், அவர் ஏற்கனவே உள்ள சிட்டிங் எம்பி. அவர் 6-7 வருஷமா என்ன பண்றாரு, அந்த தொகுதியில் வந்து கஷ்டப்படுற மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு கல்வி உதவித்தொகை கொடுக்குறாரு. ஜாதி மதம் பார்க்காம உயர்கல்விக்கு கிட்டத்தட்ட 4000 பேருக்கு கொடுத்துருக்காரு. வருஷத்துக்கு 1.5 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் சொந்த காசுல, நிதியிலாம் கிடையாது. அதே மாதிரி கொரோனா டயத்தில் என்ன பண்ணாரு, வெளிநாட்டில் இருந்த மக்கள் எல்லாம் தன்னுடைய சொந்த செலவில் வாடகைக்கு சார்ட்டர்ட் ஃபிளைட் எடுத்து இந்தியாவை கூட்டிகிட்டு வந்தார். கோவில்களுக்கு, சர்ச்சுகளுக்கு, மசூதிகளுக்கு. ஐயோ, அவர் செய்கிற உதவிக்கு வந்து அது அளவே இல்லை. ஏன்னா ஒரு பெரிய வணிகர். அதில் பெரும்பாலும் ஒரு 100% உதவி செய்கிறாங்கன்னா 80% இந்து மக்களுக்காக இருக்கும், ஒரு 10-15% இஸ்லாமிய மக்களுக்கு, ஒரு 5% கிறிஸ்தவ மக்களுக்கு. அப்படி பண்ணுறவரை வந்து அங்கே உள்ள எல்லா மக்களும் வந்து எங்கள் வீட்டு பிள்ளையா நவாஸ் கனிங்கிற மாதிரி பார்க்குறாங்கன்ட்டு எங்களுடைய கருத்து கணிப்பில் சொல்லியிருக்கிறாங்க. அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம், வேற என்ன நம்மளுக்கு. அதனால வந்து நவாஸ் கனி கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்திலேயாச்சும் நிச்சயமாக வெற்றி பெறுவார். ஒருவேளை வேற ஏதாச்சும் உள்குத்து அப்படி இப்படி என்ன பண்ணாலும் ஒரு 50,000 இல்லைங்களா 1.5 லட்சத்துக்கு மேலே லீடிங்கில் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற ஒரு கணிப்பு வருது இந்த ராமநாதபுரத்தில். ஆக கொட்டி கழிச்சு பார்த்தோம்னா தமிழ்நாடு 39 இடங்கள்ல 39 இடங்கள்லையும் நிச்சயமா இறைவனர்களால வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு அந்த தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பு தான் வந்திருக்கு. அதைத்தான் இன்றைக்கு பேசின மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. வெற்றியுடைய புதிய விடியலுக்கான தொடக்கமா ஜூன் 4 தேதி அமைய இருக்கு அப்படின்னு மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அநேகமா ஜூன் 6-7 புதிய மந்திரி சபை, அதாவது இந்தியா கூட்டணி மந்திரி சபை அமைய போற ஒரு சிறப்பான நாளுங்கிற தகவல் தான் இந்த தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பில் கிடைச்சிருக்கு. அப்போ எல்லாம் தனித்தனியாக சொன்னால் கொஞ்சம் கூட்டி மொத்தத்தில் என்னென்னு ஒரு டோட்டலாக சொன்னால் நல்லா இருக்குமாயான்னு இப்போ உங்களுக்கு மைண்ட் வாய்ஸ் கேட்குறீங்க, எனக்கு புரியுது. அதில் இப்போ நம்மளுக்கு வந்து தகவலை சொல்லிடுறோம். மொத்த சீட்டு 543. 543ல் தனி மெஜாரிட்டிக்கு 272 வேணும். இதில் நம்மளுக்கு இது வரைக்கும் அந்த எக்ஸிட் போலில் கிடைச்ச கணக்கு 535 இடங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு, இன்னொரு 8 இடங்களுக்கு கிடைக்கல. இந்த 535ல் காங்கிரஸ் கூட்டணி 302. நான் ஏற்கனவே சொன்னதெல்லாம் நீங்கள் அப்படியே கேட்டுக்கிட்டே டோட்டல் போடுங்க, அந்த 302 வரும். பாஜக கூட்டணி ஏற்கனவே நம்ம ஒரு மாதங்களுக்கு முன்னாடி சொன்ன கருத்து கணிப்பில் 209 இடம்னு சொன்னோம். இப்போ அதுவும் வராதுன்னு முதல் சொன்னா, இப்போ சொல்கிறேன் 187 இடங்கள் தாங்க பாஜக கூட்டணி. மம்தா பானர்ஜி வந்து இப்போ இந்தியா கூட்டணியில் பாஜகவிலும் இல்லை. அந்த மம்தா பானர்ஜி அதே மாதிரி அதர்ஸ் இருக்கிறாங்கல்ல, நம்ம ஓய்ஸ் என்ன இந்த மாதிரி 2-3 பேர் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 46 இடங்கள். இது சேர்ந்து காங்கிரஸ் கூட்டணி 302, பாஜக கூட்டணி 187, மம்தா அதர்ஸ் 46, 535. இன்னும் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்காத ஒரு 8 இருக்கு. இது 8 கூட நீங்க பாஜகவுக்கே வருண்டே வச்சிங்களா, அப்போ 195 தானே வரும். எங்கே ஆட்சி அமைக்க போறாங்க? அதனால இதுதாங்க முடிவு. இந்த முடிவு சரியா இருந்துச்சுன்னா தயவு செய்து ஜூன் 4 பார்த்துட்டு நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, நீங்க பேசுன இந்த வீடியோவுக்கு இப்ப பார்த்துட்டு லைக் கொடுத்து உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் பார்த்துக்கிட்டோம், குறிச்சு வச்சுக்கிட்டோம். ஜூன் 4 பார்த்துட்டு எப்படி ராஜா உங்களை கரெக்டா சொன்னேன் அப்படின்னு ஒரு பாராட்டு. ஏன்னா யாரையுமே ஒரு பாராட்டினா தான் உங்களுக்கு ஆர்வம் வரும். நிச்சயமா நீங்க பாராட்டணும். அந்த பாராட்டை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இதே போன்ற செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையா அவ்வப்போது உங்கள்கிட்ட வந்து சேர்றதுக்கு இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப்ங்கிற பக்கத்தில் ஒரு பெல் படம் இருக்கும். அந்த பெல் அப்படி டச் பண்ணீங்கன்னா பெல் ஐக்கான்ல அது என்ன ஆகும், நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்க விரும்பினதை பார்க்கலாம், விரும்பலன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி என்றும் இணைந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கிற அன்பான வேண்டுகோளை வச்சுக்கிறோம். நல்ல தீர்ப்பா ஜூன் 4க்கு பிறகு சந்திப்போம். நன்றி. அத்தனை பேருக்கும் வளமான வாழ்வு வாழ வாழ்த்துக்கள்.